விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டே உந்தன் கால் முரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன் எந்தன் கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண்ணில் திரும்பி நின்றேன் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன் கலை கலை ஒரு நிமிஷம் எனக்கு உன்னை மட்டும் தாண்டி பிடிக்கும் நம்பிட்டேன் ஏய் உங்கள்கிட்ட தானே பேசுறேன் உனக்கு என்னதான் வேணும் நீ தான் வேணும் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கரைந்தது அதுவே போதும் என் கனவினில் வந்த காதலியே கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே நான் தேடி தேடித்தான் அலைஞ்சிட்டேன் என் தேவதைய கண்டு பிடிச்சிட்டேன் நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன் அட ஒன்ன வாங்கிட்டேன் நீ தினம் சிரிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே ரசிச்சா போதுமே வேற எதுவும் வேணாமே நான் வாழவே உன்னை ஒன்று கேட்பேன் என்ன உண்மை சொல்ல வேண்டும் என்ன பாடத் தோன்றும் உனக்கு என்ன தோணுதோ பாடு நீ துடிக்கிறியே என் அழுகி என் வயசுல நீ படுத்திரியே என் மெதுவா என் கழுத்துல நீ மணக்கிறியே இது அதுதானா
தர்ஷனா, அதாவது ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறதே கஷ்டம். அதுவும் நீங்கள் அந்த மினி மங்கி லேடர் மாதிரி ஒன்று வச்சு அது மேலே டான்ஸ் ஆடினீங்க. அதுக்கு என்ன பேருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, நானாக ஒரு பேர் வச்சுட்டேன், மினி மங்கி லேடர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் டான்ஸ் ஆடும்போது அது பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் நீங்கள் அதுக்கு மேலே நின்று ஆடிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஏன் நெஞ்சுக்கு பக்கன்னு ஆடிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. நீங்கள் சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கீங்க தர்ஷனா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். கலா மாஸ்டர், லாஸ்ட் பெர்ஃபார்ம் கொடுத்த பார்த்தியா, அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ மேம். நீ அந்த மாதிரியே பண்ணு போகலாம். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற அழகு, ஸ்மைலு, எந்த இடத்துல கிரேஸு, எந்த இடத்துல ஃபோக்கு ஹெவியாக ஆடணும், அது வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அது பண்ணாலே அழகாக இருந்தது. இப்போ நீ மேலே ஏறினதெல்லாம் நல்லா இருந்தது, நான் தப்பே சொல்ல மாட்டேன். பட் ஒரு பயம் எல்லாமே இருக்குது. நம்ம ஒன்று கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் பண்ணணும், இல்லைன்னா பண்ணிடக்கூடாது. புரியுது? அவன் கூட இருக்கிற பையன் ரொம்ப நல்லா பண்ணான். தேங்க்யூ. நல்லா பண்ணான். அந்த லாஸ்ட் போர்ஷன் மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்கு முன்னாடி நீ சிரிக்கவே இல்லை, பயந்து ஏதோ ஆடின மாதிரி ஒரு ஃபீலிங். நடுவில் மறந்துட்ட, ஏதோ அப்படியே நின்றுட்ட, அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று எடுத்தேன். அது மறந்தையா இல்லை நின்னியான்னு எனக்கு தெரியாது. பட் அதெல்லாம் அப்படி தெரியக்கூடாது. இப்போ டிவியில் பார்க்கும்போது அது தெரியாமல் பார்த்துக்க. பட் லாஸ்ட் போர்ஷன் ரியலி ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ. ஓகே தருண் மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். தர்ஷனா, ஓகே. ஆனால் எனக்கு தேவை ஓகே அது ஓகே. ஸோ யூ ஹாவ் டு டூ, இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணோம். உனக்கு அந்த திறமை இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு திறமை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நான் 10 ரிஹர்சல் வேண்டாம் மாஸ்டர், ஒரு 5 ரிஹர்சல்ஸ் போதும் மாஸ்டர். கரெக்ட் தானே? ஸோ பி வெரி கேர்ஃபுல். இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஸோ டேக் கேர். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவ. டேக் கேர். தர்ஷனா, உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். கலா மாஸ்டர், உங்க ஸ்கோர். தருண் மாஸ்டர், உங்களோட ஸ்கோர். இப்போ தர்ஷனா, அக்கட சூடு அப்படி சொன்னா நல்லா இருக்குமா, இல்ல அக்கட சூடு எது நல்லா இருக்கும்? ஃபோர்ஸா சொல்லணும்ல, தெரியுதா இப்போ? சரி, அக்கட சூடு.